மாதிரி டெய்லி வெல்வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நிறைய வெளியில் நிறைய பேர்கிட்ட நம்ம கை ஏந்தி இருப்போம். ஏன்னா நமக்கு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும், சில காரியங்கள் நடக்கலை அப்படின்னா நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு நிறைய பேரை கையை எதிர்பார்த்துட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தரோட கை உங்களுக்கு எப்போவுமே உங்கள் கூட இருக்கும்போது நம்ம மற்றவங்கள சார்ந்து இருக்க வேணாம். அவரோட கை நம்ம கூட இருக்கும்போது நம்ம நன்மைகளால் ஆசிர்வதிக்கப்படுவோம். எப்படி தெரியுமாங்க, சங்கீதம் 104:28 சொல்லப்படுது, நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம், திருப்தி ஆக மாட்டோம். இது இன்னும் கொஞ்சம் நடந்தால் நல்லா இருக்குமே, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எனக்கு அமௌண்ட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல திருப்தி ஆக மாட்டோம். ஆனால் ஆண்டவருடைய கை நம்ம கூட இருக்கும்போது நம்ம முழு மனதால் திருப்தி ஆகும். எப்படி ஆண்டவருடைய கை என் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா, நீங்கள் அவரை மட்டும் நோக்கமாக இருக்கணும். மனுஷங்களையோ இல்லை வேற ஏதோ ஒரு காரியத்தை அவங்க இருதயம் இருந்துச்சுன்னா நம்ம அதிகமாக கஷ்டப்படுறோம். ஆண்டவரை மட்டும் நம்ம சார்ந்து இருக்கும்போது அது ஒரு திருப்தி, அதாவது எனக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும், என்னுடைய ஆசீர்வாதம், எனக்கு இருக்கிற காரியங்கள் போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இனி அவரை நம்ம நீங்கள் ஆசிரியப்படுற தெய்வங்களை ஆசிரியப்பாகாமே.